ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப பெருசுன்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பங்கிறது ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட வீட்டு தோட்டத்துக்கான ஆரம்ப புள்ளிங்கிறது 4 தகர டின்னில் நடவு பண்ண 4 ரோஜா செடிகள் தான். அதே மாதிரி நீங்களும் உங்களோட கனவு தோட்டத்தை, அழகான கனவு தோட்டத்தை இன்றைக்கே ஆரம்பிங்க. ஒரு சின்ன தொட்டியிலிருந்து உங்களோட தோட்டம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் வழக்கமாக அறுவடை பண்ணும்போது காய்கறிகள், பழங்கள், பூக்கள்னு ஒரு கலவையாக அறுவடை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி முற்றிலும் பழங்கள் அறுவடை மட்டும்தான். வாங்க போய் இன்றைக்கி என்னென்ன பழம் அறுவடை பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் இன்றைக்கி முதலாவதாக பப்பாளி பழம் அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் எட்டலை, நான் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது தானாகவே முளைச்ச மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இது எதுவுமே நடவு பண்ணலை. இது ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருந்தது. மழை சீசன் போன வருஷம் நல்ல மழையில் பாதி மரம் உடஞ்சி விழுந்துருச்சு. அதுலேருந்து அடியிலேருந்து மறுபடியும் மரம் வளர்ந்து காய்ச்சிட்ருக்கு. இப்போ அதுதான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இப்போ அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அறுவடை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக கனிஞ்சிருக்கு. இது இன்னும் அணில் கொறிக்காமல் இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா லைட்டாக கலர் மாறும்போதே அவங்க முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி இது நம்மளுக்கு இருக்குது. இது ஏன் அவங்க சாப்பிடலைன்னா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய மாங்காய் இருக்குது. அதனால் அதை குறிச்சிட்ருக்காங்க. அதனால தான் இதை விட்டு வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக என்ன பழம் பறிக்க போகிறோன்னா வெள்ளரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வெள்ளரி போட்டிருக்கேன். இங்கே ஆரம்பத்தில் கொடிகள் ரொம்பவே சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற ஒரு சில கொடிகள் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஏன்னா எலியோட வலையை நான் அடைச்சி வச்சுருக்கேன். அந்த எலி தோண்டும் போது செடியோட வேரை தோண்டிடுச்சு. அதனால தான் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கூட எலி வளர்ந்தது. எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கேன். ஒரு சில காய்கள் மட்டும் கொஞ்சம் கனிஞ்சிருக்கு. இப்போ நல்லா வளர்ந்து பெருசாகிருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இதை இப்போ அறுவடை பண்ண போகிறதில்ல. நாம் அறுவடை பண்ண போகிறது தோருக்கு பாருங்கள். இது கொடி வாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுவும் அப்படியே கனிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கை வைக்கும் போதே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதனால இதை பறிச்சிருவோம். அப்புறம் இன்னொன்று இருக்குது, அதையும் பறிச்சிருவோம். இதுதான் இப்போ அறுவடை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கனிஞ்சிருச்சு. தோல்லேருந்து அழகாக தோலை எடுத்துகிட்டு வருது பாருங்கள். காம்புலேருந்து நல்லா கனிஞ்சிருக்கு. இது முலாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெருசாகிறதுக்கு முன்னாடி இதோட கொடியும் எலி தோண்டி போட்டுருச்சு. அதனால் அப்படியே சுருங்கி போச்சு. காய் சரியாக பெருசாகவே இல்லை. இது வேஸ்ட்டு தான். இன்றைக்கி இதுக்கு மேலே இதை சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், பூச்சியெல்லாம் உள்ளே போயிருக்கோம். அதனால் இது மட்டும் அறுவடை பண்ணி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக நாம் மாங்காய் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காயை எப்படி கொறிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதனால தான் அவங்க பப்பாளி பழத்தை விட்டு வச்சுருந்துருக்காங்க. நிறைய இது மாதிரி எல்லா இடத்துலையும் கொறிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மாங்காய் அறுவடை பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி மாங்காய் அறுவடை பண்ண வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். இது இந்த மாதிரி மாவு படிஞ்ச மாதிரி காய் கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பறிக்கணும். முன்னாடியே பழுக்க வைக்கிறதுக்குன்னு பறிக்கும்போது இந்த மாதிரி தான் பறிக்கணும். முன்னாடியே பறிச்சிட்டோம்னா அது காய் வெம்பி போன மாதிரி ஆயிடும். இந்த ஸ்டேஜ் வரும்போது பறிச்சோன்னா பழுக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காம்பவுண்டுக்கு உள்பக்கம் இருந்த மாங்காயெல்லாம் பறிச்சுட்டேன். இப்போ வெளியில் வந்திருக்கேன். இங்கே இருக்கிறதையும் இப்போ பறிக்கணும். பாருங்கள், இந்த சைடில் கொஞ்சம் கலர் வந்த மாங்காய்லாம் உயரத்தில் இருக்குது. அதெல்லாம் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கையால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையால் பறிக்க முடியல. அந்த குச்சி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அதனால் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காய்களாக அந்த டூலை வச்சு பறிச்சுட்டேன். இப்போ ஒரு சில காய்கள் மட்டும் நல்லா முதிர் உடைஞ்சி கீழவே தொங்கிட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ பறிச்சுப்போம். பாருங்கள், இந்த இடத்துல கோவக்கொடிக்கு இடையில ஒரு காய் சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், 2 இருக்குது. இது மாதிரி கோவக்கொடிகளை வளர விட்டாலும் இந்த மாதிரி தான் மரத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். அப்புறம் சூரிய ஒளி பத்தாமல் மரம் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிடும். அதனால இது அவ்வளோ வளர விடக்கூடாது. நம்ம வீட்டில் மாடு இருக்குது, அதுக்கு எடுத்து போட்டுடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், மாங்காய் பறிக்கும்போது நம்ம கவனமாக பறிக்கணும். அதை கீழே இருக்கிறத கையால் பறிக்கும்போது பால் தெறிக்கும். அது முகத்தில் பட்டுச்சுன்னா அது நெருப்பு காயம் மாதிரி ஆகிடும் அந்த இடம் கொஞ்ச நேரத்தில். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாங்காய் பறிக்கும்போது ஒரு ஃபேஸில் ஒரு சைடில் அந்த பால் பட்டுருந்தது. நான் அதை சும்மா கவனிக்காமல் விட்டுட்டேன். கொஞ்சம் லேட்டாக கழுவினேன் ஃபேஸை. ஆனால் அந்த இடத்துல அப்படியே நெருப்பு காயம் மாதிரி ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு அந்த இடமே. அந்த வடு மறையிறதுக்கு ஒரு மாதமாவது ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் கவனமாக பறிங்க கையால் பறிச்சிங்கன்னா.
அப்படி ஒரு வேளை நீங்கள் பறிக்கும்போது உங்கள் மேலே பால் பட்டுருச்சுன்னா உடனே போய் ஃபேஸை கழுவிடுங்க. எந்த இடத்துல பட்டாலும், உடம்புல எந்த இடத்துல ஸ்கின்ல பட்டாலும் அதை உடனே கழுவிட்டு வந்துடுங்க அந்த இடத்த. அப்போ தான் அந்த வடு வராமல் இருக்கும். கொஞ்சம் லேட்டானால் கூட அந்த வடு வந்துடும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு மாங்காயும் அறுவடை பண்ணிட்டோம். இன்னும் நிறைய இருக்குது. அநேகமாக இன்னும் ஒரு 3 அறுவடையாக தான் அதை அறுவடை பண்ண முடியும். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே டைமில் பறிச்சா எல்லாத்தையும் நம்மளால் சாப்பிட முடியாது. அப்படியே ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணால் கூட அவ்வளோவும் பறிக்க முடியாது ஒன்றா. அதனால் இதெல்லாம் பழுத்து காலியானதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த டூலை வரிச்சு மாங்காய் பறிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்களும் அந்த டூலை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குறதா இருந்தால் மூங்கில் குச்சியை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சவுக்கு களி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெயிட்லெஸ்ஸான ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தூக்கி நின்று கொஞ்சம் நேரம் பறித்தாலே கையெல்லாம் வலி எடுத்துக்கும். அப்புறம் வெயிட்டாக இருந்தால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அடுத்ததான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நேற்று சாயந்தரம் ட்ரீம் கார்டன்லேருந்து அறுவடை பண்ண வாழைக்குலை. வாழைக்குலை இல்லை, வாழைத்தார்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வந்து பேயம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியான ஒன்று. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இந்த கோடை வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இந்த வாழைக்குலை அறுவடை பண்ணும்போது என் கையில் ஃபோன் இல்லை, அதனால இதை ரெக்கார்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பழங்கள் அறுவடை ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எந்த ஒரு பழமுமே எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தாமல் முற்றிலும் இயற்கை முறையில் விளைஞ்சது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.